இந்த ஐபிஎல் டைம்ல பேட் யாராச்சும் கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு போதை கலாச்சாரம் இருக்கு. உன்னை மாதிரி தான் டைவர் வச்சு நான் வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. ஹாய் கைஸ், வெல்கம் டு தி ஷோ. ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஸோ தம்ப்நெயில்ல பார்த்துருப்பீங்க, சும்மா கிடந்த ரோட்ல தார் ஊத்துறதும் டீ காஃபி ரோட் கடையில குடிக்க கூட யோசிக்கிற அமைச்சர்கள்லாம் இப்ப பஜ்ஜி பக்கோடான்னு போட்டு அதை சாப்பிட்டு காமிக்கிறதும், தன்னோட தொகுதி எதுன்னே தெரியாத அளவுக்கு கூகுள் மேப் பார்த்து வர அளவுக்கு இருக்கிற அமைச்சர்களும் நிர்வாகிகளும் இன்னைக்கு ஓடோடி வராங்க. எதுக்கு? நம்மளை பார்க்கறதுக்கு வீட்டுக்கு வீடா வந்துட்டு இருக்காங்க. வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அது வந்து ரொம்ப காமெடியான விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. ஸோ அந்த கலெக்ஷன் எல்லாத்தையுமே நான் ஒன்னா கொண்டு வந்திருக்கேன். அது மட்டும் இல்லாம இது வந்து இந்த வீடியோ வந்து முழுக்க முழுக்க இப்படியே போகாம, ஸோ அந்த தளபதியை பத்தி பார்க்க போறோம். என்ன அப்படின்னா, இன்னைக்கு வந்து வெள்ளிவாக்கத்துல சரியான கூட்டம். ஸோ கப்புள்ஸ் வந்திருக்காங்க, வந்து வேன்ல பூந்துருக்காங்க. அவங்களா ஏத்துனாங்களா அவங்க பூந்துட்டாங்களான்னு தெரியல. ஸோ அதை பத்தியும் பார்த்துருவோம். தளபதிக்கு வந்து கிஃப்ட் கலெக்ஷன் பத்தி நம்ம பாஸ்ட் வீடியோல பார்த்துருந்தோம், பார்ட் 1 அண்ட் பார்ட் 2. ஸோ பார்ட் 3 இதோட சேர்த்து பார்த்துடலாம். தளபதிக்கு சில கிஃப்ட்ஸ் வந்துருந்துச்சு. ஸோ அந்த கிஃப்ட்ஸ் என்னென்ன வந்திருக்கு அப்படின்னா, ஸோ புதுசா கொடுத்துருக்கானுங்க, கொண்டுட்டு வந்திருக்கேன். லெட்ஸ் சி. ஃபர்ஸ்ட் விஷயம், முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ ஸ்டாலின் அவர்கள் வந்து வாக்கிங் போயிட்டே வாக்கு சேகரிப்பாரு. இப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு செய்தியாளர் கேட்குறாரு, சார் நீங்கள் வந்து இந்த மாதிரி வாக்கிங் போயிட்டு இதுக்காகவே வந்து வாக்கு சேகரிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லை எனக்கு வந்து ஃபிட்னஸ் வந்து எனக்கு ரொம்ப முக்கியம், நான் எப்போவுமே இதை வந்து வாழ்க்கையில் ஃபாலோ பண்ணுறது வாக்கிங்கிற ஒரு விஷயம், அதனால நான் வாக்கிங் போயிட்டே வந்து வாக்கு சேகரிக்கிறதுல, ஒவ்வொரு ஊரில் வந்து வாக்கு சேகரிக்கிறதுல எனக்கு எந்த வித பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் சில வீட்டில் வந்து சாப்பிட்டு காமிப்பாரு, அப்புறம் வந்து போயிட்டு டீ காஃபி குடிச்சிட்டு அந்த மாதிரி வந்து காமிப்பாரு. ஸோ அந்த அதே மாதிரி ஒரு வீட்டுக்கு போயிருக்காரு. போனப்ப என்ன நடந்திருக்கு அப்படின்னா, டீ காஃபி குடிக்கிறதோட அவங்க நிறுத்தல, அடுத்து வேற ஏதோ பிளான் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது விஷயம் விருந்தோம்பல் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் ஒரு பெரிய விஷயம்தான். ஸோ அண்ட் வந்து அதை ஃபாலோ பண்ணுறதும் வந்து போனால் வந்து சாப்பிட்டு தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நமக்கும் இருக்கும். வேண்டாம்னு சொல்லிட்டு வர முடியாது, என்ன பண்ணுறது சரின்ட்டு. ஸோ டீ குடிச்சு முடிச்சதுக்கப்புறம், ஐயா வேற எதுவும் கொண்டுட்டு வரட்டுங்களா அப்படின்னு கேட்குறாரு. ஸோ அவருக்கு உடனே பாஸ்ட் மெமரி ஸ்ட்ரைக் ஆயிடுச்சு. ஸோ முதலமைச்சர் அவர்களுக்கு வந்து பிரெயின் பவர் அப்படிங்கிறது வந்து மேசிவா இருக்கு. ஸோ ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, இந்த வீடியோ பாருங்க. ஸோ ரியாக்ஷன் டைம்ங்கிறது இப்படிங்கிறதுக்குள்ள அவருக்கு பழைய ஞாபகம் வந்து அந்த வந்துருக்கு. எந்த அளவுக்கு அஃபெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஸோ அது நடந்து எத்தனையோ வருஷம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமும் இந்த விஷயம் வந்து அவருக்கு இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக நடந்திருக்கு அப்படின்னா, ஸோ அது பெரிய பெரிய அளவில் அவரை வந்து பாதிச்சிருக்கு. ஸோ செகண்டாக பார்த்தோம் அப்படின்னா வந்து ஜெயக்குமார் அவர்கள், ஸோ மீன்வளத்துறை அமைச்சர், திமுக வந்து ஒரு ஆக்டிவான ஒரு பர்சன். ஸோ வந்து இப்படி ஃபைட்டுக்கு வந்து ரெடியாக இருக்காரு. எனக்கு வந்து அந்த வீடியோ பார்க்கும்போது வேற ஒன்றும் கிடையாது, சுத்தி உள்ளவங்களோட மைண்ட் வாய்ஸ் தான் எனக்கு ஞாபகம் வருது. நீ ஏறி அடிக்க சொன்ன மாதிரி துணை முதலமைச்சர் பிரச்சாரம் பண்ணி நான் எங்கேயுமே பார்த்தது கிடையாது. ஒரே விஷயத்தை வச்சு ஒரு தேர்தல் பரப்புரையே வந்து முடிச்சுட்டாரு. அதை பாருங்க, ஃப்ளெக்ஸாவே அடிச்சு மாட்டிட்டாங்க. ஸோ என்ன விஷயம் அப்படின்னா, அந்த போஸ்டர் தான், கார்பெட் தான். கார்பெட்டுன்னு சொன்னோடனே தப்பா நினைச்சிடாதீங்க. ஸோ வந்து கார்பெட்டுங்கிறத எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லியிருப்பாரு. ஸோ முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா, ஏதாச்சும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பற்றி ட்ரோல் பண்ணியிருந்தா, ஸோ உடனே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து இந்த ஃபோட்டோவை தூக்கி காமிச்சிடுறாரு. ஸோ முன்னாடிலாம் என்ன பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்னா, வந்து கூட்டத்துலேருந்து எல்லாம் ஃபோட்டோ கேட்டுக்கிட்டு இருந்தாங்க, கேட்க சொல்லியும் கேட்டிருந்தாங்க. அண்ட் தென் நிறைய பேர் கேட்டோடனே அதை தூக்கி காமிப்பாரு, எல்லாரும் இதாகிடுவாங்க, சந்தோஷமாயிருவாங்க. நம்ம போன வீடியோவில் அதை ஒரு தனியாகவே ஒரு வீடியோ 2 வீடியோ பார்த்துட்டோம் அதை பற்றி. ஸோ இந்த தடவை சரி, நான் போன வீடியோவில் என்ன சொல்லியிருந்தேன், இதோட முடிச்சுட்டா நல்லாயிருக்கும், நானும் இதை பற்றி வீடியோ போட மாட்டேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ போன தடவை வந்து ட்ரோனில் வந்து கொண்டுட்டு வந்திருந்தாரு அந்த போஸ்டரை. ஸோ அண்ட் தென் இப்போ புதுசாக வந்திருக்காரு. என்ன அப்படின்னா, மக்களே கொடுக்குறாங்க, யாரோ ஒருத்தவங்க எடுத்து, ஃபோட்டோலாம் வேணாம், என்னை சாவ சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டாரு. இனிமே நான் அதை தலையிடலை அப்படின்னு சொல்லிட்டு.
மறுபடியும் தேர்தல் வந்து பிரச்சாரமே முடிய போகுது அந்த டைமிங்கு. ஸோ மறுபடியும் அதே விஷயத்த வந்து பண்ணியிருக்காரு. ஸோ அண்ணன் போஸ்டர் வந்து விரிச்சு காமிக்கிறாரு. மறுபடியும் எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம். நீ அதுலயே இருக்கிற என்ன போட்டோ, அப்படி என்ன போட்டோ, ஏதோ தப்பா நினைச்சுக்க போறாங்கப்பா. போட்டோ காட்டுனா அது எடப்பாடி பழனிசாமி போட்டோப்பா. அடங்கொம்மால இந்த அனுபவம் எனக்கு கிடையாது. இந்த அனுபவம் அம்மா கீழே ஒருத்தர் படுத்திருக்காருமா. புது விஷயமா நம்ம வந்து ஒன்று பண்ணியிருக்கோம். எப்படின்னா நேற்று வந்து துரந்தர்னு சொல்லிட்டு ஒன் டே அஸ் ஸ்பை இன் டிஎம்கே அப்படின்னு சொல்லிட்டு பிரேமலதா அவர்கள் ஃபியூச்சர் பண்ற மாதிரி நம்ம வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தோம். போதை கலாச்சாரம் இருக்கு. உன்னை மாதிரி தான் டிரைவர் வச்சு நான் வேற ஒண்ணும் சொல்ல முடியாது இந்த ஆட்சியின் மேல. ஸோ அந்த யூடியூப்ல பெருசா யாரும் போடலை. இந்த ஒரு தனி கண்டென்ட்டா எடிட் பண்ணி போட்டிருக்காங்க. பட் தனி கண்டென்ட்டா இதை எடுத்து போடவே இல்லை. ஸோ அந்த விஷயம் வந்து நேற்று ஏற்கனவே வந்து ரொம்ப ட்ரெண்ட் ஆயிடுச்சு அந்த விஷயம். ஸோ வந்து அந்த வீடியோ பார்க்காதவங்க ஸோ அதை செக் பண்ணி பாருங்க. ஸோ அண்ட் தென் ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து இந்த பேட் வந்து கொடுத்துருந்தாங்க தளபதிக்கு. ஸோ வந்து ஒரு புதிய ஐடியா தான். ஸோ நிறைய கிஃப்ட்ஸ் பார்த்துருப்போம். நான் எதிர்பார்த்தேன் ஸோ இந்த ஐபிஎல் டைம்ல பேட் யாராச்சும் கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து பேட்டை கொடுத்துருக்காங்க. ஸோ பேட்டை கொடுத்த உடனே அவர் என்ன பண்ணிட்டாரு, ஒரு ஸ்கூப் ஷாட் மாதிரி ஆடி காமிச்சாரு அதை. அண்ட் தென் அந்த பேட்டை வந்து சைன் பண்ணி அவங்ககிட்டயே ரிட்டர்ன் பண்ணியிருக்காரு. ஸோ வந்து அவங்க அந்த பசங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நாங்கள் வந்து இதை ஃப்ரேம் பண்ணி வைக்க போறோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி அண்ட் தென் மறுபடியும் வந்து பொம்மை கொடுத்துருக்கானுங்க. இது நானே ஏற்கனவே 2 வீடியோ போட்டேன். 2 வீடியோலையுமே பொம்மை கொடுத்துருந்தாங்க. ஸோ 3ஆவதா ஒரு பொம்மை. எதுக்குடா பொம்மை சொல்லுங்க. வந்து எனக்கு தெரியலை எதுக்கு பொம்மை கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி அன்கண்டிஷனல் லவ் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோவை எடுத்து உங்கள்கிட்ட கொண்டுட்டு வந்துட்டேன். 2 லக்கி கப்புள்ஸ் எங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா, இன்னைக்கு தளபதி வந்து வில்லிவாக்கத்தில் வந்து பிரச்சாரம். ஸோ வந்து போயிருந்த அப்போ வந்து 2 கப்புள்ஸ் என்னன்னு தெரில, அவங்களாம் வண்டிக்குள்ளே ஏறினாங்களா இல்லை இவர் கூப்பிட்டு ஏற்றுனாங்களான்னு தெரில. தளபதியை பார்த்தோன்னே ஐயோ அம்மான்னு கட்டி பிடிச்சி ஒரே தாங்க முடியலை. சரின்ட்டு அதுக்கப்புறம் வந்து ஆசீர்வாதம் வாங்கினாங்க. ஸோ ரொம்ப பார்க்குறப்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அவங்க அங்கேயே வேனில் குனிய கூட இடம் இல்லை. ஸோ அப்படியுமே வந்து காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு 2 பேரும் வந்து அவர்கிட்ட சின்ன கான்வர்சேஷன் வச்சுட்டு வண்டி விட்டு இறங்கினாங்க. அது பார்க்க நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ மொத்தமாக வந்து ஃபன்னியான வீடியோஸும் பார்த்துருப்போம். ஸோ அந்த நான் சில இடங்களில் வந்து டிவிக்கே வந்து ட்ரோலும் பண்ணியிருப்பேன். ஸோ பட் இந்த விஷயத்த பார்க்கும்போது எனக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியல. முட்டி போட்டு நடந்து ஜீசஸ்ட்டு போயிருக்காரு. ஸோ போனது ஒன்றும் இல்லை, யாரும் பண்ண மாட்டாங்களாடா, இதெல்லாம் ஒரு விஷயமாடா, ஒரு செலிபிரிட்டி பண்ணக்கூடாதா, அதெல்லாம் டவுன் டு எர்த். ஸோ அரசியலுக்கெல்லாம் அந்த மாதிரி எல்லாம் வந்துட்டா அப்படிதானா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ நான் அந்த விஷயத்துக்கு வரல. ஸோ நான் எப்போதுமே வந்து தளபதி வந்து சைலண்டான ஆள் தான் சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அவர் வந்து இந்த மாதிரி நடந்து போகும்போது அவருக்குள்ள வந்து எவ்வளோ கொஸ்டின்ஸ் இருந்திருக்கும் இந்த எலெக்ஷனை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த டைமில் யோசிச்சு பார்த்தது வந்து அவர் நடந்து போகிறத பற்றி இல்லை, அவர் மனசில் எவ்வளோ இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் யோசிச்சு பார்த்தேன். ஸோ ஆல்மோஸ்ட் எலெக்ஷன் கேம். ஸோ அதனால் வந்து எல்லா பிரச்சாரங்களும் வந்து நாளையோட முடிய போகுது. தென் வந்து பீப்புள்கிட்டையுமே அவ்வளோ சைலண்ட்டாக வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காரு. ஸோ ஒரு விவசாயி வந்து வேல் கொடுக்கும்போது இப்படி திருப்பி கொடுத்துட்டாரு. ஸோ கண்ணில் குத்துற மாதிரி வந்துருச்சு. ஸோ அவ்வளோ காமாக அதை வந்து மெயின்டைன் பண்ணார். காமன் கம்போசர் த்ரூ தி டைம் வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காரு. யார்கிட்டையுமே பெருசாக கோவப்பட்டு பார்க்கல நம்ம. ஸோ அந்த மாதிரி ஏறி தாவும் போதெல்லாம் அதெல்லாம் யோசிச்சு பார்த்தா ஐயோ என்ன கொலை பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஸோ அண்ட் தென் இதோட பார்ட் 2 நான் மறுபடியும் வருவேன், வந்துக்கிட்டே தான் இருப்பேன். ஸோ மறக்காம வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குற வரைக்கும் டாடா, பாய் பாய்.